இது மகிமை நேரம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். மகிமையின் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் அபரீதமான ஆசீர்வாதங்களை தருவாராக. இந்த வேளையிலும் இந்த வாரத்தில் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தருக்கு பிரியம். நாம் ஆண்டவருக்கு எப்படி பிரியமாய் இருப்பது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் தற்சொரூபமாயிருந்தும் பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். அவருடைய மகிமையான அந்த காரியத்திற்கு நாம் எப்படி பங்குள்ளவர்களாக இருக்கிறோம்? நாம் ஆண்டவருக்கு எப்படி பிரியமுள்ளவர்களாக இருக்கிறோம்? எது கர்த்தருக்கு பிரியம்? கர்த்தர் யார் மேல் பிரியமாய் இருக்கிறார்? நாம் எப்படி அவருக்கு பிரியமாய் இருப்பது? இந்த காரியங்களை குறித்து இந்த வாரங்களிலே நாம் சிந்திப்போம். முதலாவதாக, இந்த நாளிலே எது கர்த்தருக்கு பிரியம்? கிருபைக்கு காத்திருப்பது. அதாவது சங்கீதம் 147:11 சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கிருபை என்பது என்ன? தகுதியற்ற ஒருவருக்கு ஆண்டவர் அருளும் ஆசீர்வாதம் தான் கிருபை. பள்ளியில் மாணவர்கள் பரீட்சை எழுதுகிறார்கள். எல்லாரும் தேர்ச்சி பெறுவதில்லை. ஒரு சில மாணவர்கள் ஜஸ்ட் பாஸுக்கு 2 மார்க்கு கம்மியாக இருப்பாங்க. ஆனாலும் அவர்களுக்கு இறங்கி ஆசிரியர் அவர்களை பாஸ் பண்ணி அனுப்பிவிடுகிறார் 2 மதிப்பெண் கொடுத்து. இப்படியாக தகுதியே இல்லாத அந்த மாணவருக்கு வழங்கப்படுகிற அந்த மதிப்பெண் தான் கிருபை என்று நாம் சொல்லுகிறோம். வேதத்திலே யார் யார் கிருபையை பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்ப்போம். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கோ அவர் எதிர்த்து நிற்கிறார். 1 பேதுரு 5:5 சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். மரியாள் தன்னை தாழ்த்துகிறாள், இதோ ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லும்போது அவளுடைய வாழ்க்கையிலே தேவதூதன் கிருபை பெற்றவளே வாழ்க என்று வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தரை நம்பியிருக்கிறவரையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் எல்லா காரியத்திற்கும் ஆண்டவரை நம்பியிருந்தார். அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அவரை கிருபை சூழ்ந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக, நன்மையை யோசிப்பவர்களுக்கு, எப்போதும் நன்மையே மற்றவர்களுக்கு செய்ய நினைப்பவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். குழந்தை இயேசுவாக இருக்கும்போதே ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம் லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார் என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரங்களினாலே பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரம் நாம் எப்போதும் ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கும்போது கிருபை பெருகுகிறதை பார்க்கிறோம். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். ஆம், சங்கீதம் 107:43 சொல்கிறது, எப்போதும் நாம் ஞானமுள்ளவர்களாக அவருடைய கிருபையை உணர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இப்படியாக நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது எப்படி நாம் அவருக்கு தாழ்மை உள்ளவர்களாக, எப்போதும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக, எப்பொழுதும் நன்மை செய்பவர்களாக, எப்போதும் அவருக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்கும்போது கர்த்தர் அருளுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆதியாகமம் 19:9 சொல்லுகிறது, லோத்து சொல்லுகிறார், என் பிராணனை காத்து தேவரீர் எனக்கு செய்த கிருபை பெரிதாக விளங்க பண்ணினீர். அவருடைய அந்த சோதம் குமரா பட்டணம் அழிக்கும்போது அங்கு லோத்து சொல்லுகிறார், இந்த தேசத்திலே என்னை அழிக்காதபடிக்கு என்னுடைய பிராணனை காத்தமுடைய கிருபை பெரியது என்று ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். அதே போல் அந்த சோதம் குமராவை அழிக்கும்போது ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறார். அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம் என்றால் மிகவும் தாழ்மையோடு ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே 10 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ என்று பின்னும் அவருடைய சமூகத்திலே நிற்கிறார். இதை நாம் பார்க்கும்போது அவருடைய அந்த கிருபை எவ்வளவு பெரியது, ஆண்டவருடைய கிருபை என்பதை நாம் உணர்கிறோம்.
தாவீது சொல்லுகிறார், என் ஆத்மாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஜீவனை பார்க்கிலும் அது கிருபை பெரியது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அவர் பல்வேறு சோதனைகள், பல்வேறு எதிரிகள், போராட்டங்கள் மத்தியில் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என்று அவர் பாடுகிறார். இப்படியாக ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் கிருபையை காக்கிற நமக்கு, அவருடைய கிருபைக்கு காத்து கொண்டிருக்கிற நமக்கு அவர் ஜீவனை அளிக்கிறார். இந்த உலக பிரகாரமான ஜீவனை மட்டும் இல்லை, உம்மையில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனையை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே என்று தானியேல் ஜெபிக்கிறார். ஆண்டவருடைய கிருபையை காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவன் நம்முடைய ஆண்டவர். நாம் கிருபைக்கு காத்திருக்கும்போது அவர் நம்முடைய ஜீவனை காக்கிறார். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். நம்முடைய காலை இடறுதலுக்கு தப்புவிக்கிறார். நம்முடைய உடன்படிக்கைகளையும் கற்பனைகளையும் காத்து நடக்கும்போது அவர் நமக்கு உடன்படிக்கையை காத்து நடக்கிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிப்பாராம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய முதலாம் மரணம் எல்லாருக்கும் நடப்பது தான். ஆனால் இரண்டாவது மரணம், அதாவது ஆத்தும மரணத்துக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கிறது. ஆதியிலே மனிதனை உருவாக்கும்போது ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவாத்துமானான் என்று ஆதியாகமம் 2:7 நாம் பார்க்கிறோம். அந்த காரியத்தில் நாம் பார்க்கும்போது அந்த ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று மத்தேயு 10:28 சொல்லப்படுகிறது. ஆண்டவர் கொடுத்த அந்த ஆத்தும மரணம் அது மிகவும் மோசமான ஒரு காரணம். அந்த ஆத்தும மரணத்திலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியமும் அதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் இறங்கி நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய ஆத்மாவை மரணத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டிருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாவை ஆண்டவர் மரணத்துக்கு விலக்கி விடுவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கே பாவம் பெருகுகிறதோ அங்கே கிருபையும் அதிகமாய் பெருகுகிறது என்று நாம் வாசிக்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணமானால் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக மேலான பாக்கியம் அந்த நித்திய ஜீவன். ஒரு குழந்தையானது பரீட்சை எழுதுகிறது, பாஸ் பண்ணுகிறது, வேலை பார்க்கிறது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய முடிவான பரிசு, நம்முடைய வாழ்க்கையின் எல்லாவற்றுக்கும் ஒரு நித்தியமான ஒரு ஜீவன், அழிவில்லாத ஒரு வாழ்வு, அழிவில்லாத ஒரு ஆத்தும வாழ்வு, இதைத்தான் ஆண்டவர் நமக்காக சம்பாதித்து கொடுத்தார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அதனால தான் ஆக்கியோன் இப்படியாக பாடுகிறார், கர்த்தருக்கு காத்திருப்போர் யாரும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜெபம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. உம்முடைய கிருபைக்கு காத்திருந்து ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து உம்முடைய கிருபைக்கு காத்திருந்து இந்த உலக வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை மட்டுமல்லாது நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளும்படியான பாக்கியத்தை ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தாழ்மையோடு பொறுமையோடு ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே ஞானவான்களாக ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே அவர்கள் உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.